இந்த மீன் நம்ம எதுக்காண்டி மாடியிலேருந்து எடுத்து வந்தோம்னா ப்ரீடு பண்ணாதேன். இதோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி, ஒரு அடி அகலம், 1.5 அடி உயரம். இதில் வச்சுக்கோங்க, இத்தனைக்கு மோட்ரு போடல. இது வந்து நம்ம மாடி தான் கிடச்சி ரொம்ப நாளாக. அதை பார்த்து இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. ரொம்ப நாள் மாடி தான் இருந்துச்சு. இந்த ஃபீமேலை மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டு இன்னொன்று ஃபீமேல் போட்டு பார்த்தேன், அது அடிக்குது. இது நான் தெரியல, ரொம்ப சைஸு சின்ன சைஸ்னால அடிக்குதான்னு தெரியல. ஆட்டு இந்த சைஸ் எடுத்து வந்தேன் கொஞ்சம் ஃபீமேலில். இது வரும்போதே ரோஸ் கலர் இருந்துச்சு, நல்லா வயிற்றுல ஆரஞ்சு கலர் நல்லா இருந்துச்சு, முட்டை இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை எடுத்து வந்து போட்டாச்சு. விட்டோடனே பார்த்தீங்கன்னா விட்ட சோறுக்கு பேர் வந்து செட் ஆயிடுச்சு. ரெண்டும் வந்து பானைக்குள்ள இந்த பானைக்குள்ளே போகும், இந்த இப்போ போகுதா. அப்புறம் வந்து பெண்ணும் பானைக்குள்ளே போகுது, ரெண்டுமே பானைக்குள்ளே போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். எக்கு வைக்க இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு போடுறோம்னா டெட்ராபிக்ஸு. இன்னும் டெட்ராபிக்ஸாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் டெட்ராபிக்ஸுமே. அதான் நல்லா திங்குது. இன்னொன்று அதே நல்லா சைஸும் வருது. மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மேலுக்கு வந்து இந்த டைலில் கலர் இருக்குது. பின்னாடி டைலில் வந்து சிலது அதிகபட்சம் இதில் பெருசாக இருந்துச்சா கலர் வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் மண்டையில் வந்து லைட்டாக வீங்கியிருக்கும். இது மேலு. ஃபீமேலும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த சும்மா நார்மலாக இருக்கும். டைல் பின்னாடி உள்ள டைல்லாம் ரொம்ப லாங்காக இருக்காமல் வயிற்றில் மட்டும் கலர் இல்லாமல் இருக்குது. இப்போ வீடியோ எடுத்தோன்னு சொன்னோன்னா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குது, இல்லைன்னா அந்த பானைக்குள்ளே போயிடுது. இந்த நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிறையா பேர் செட் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் இது மாதிரி முட்டை வச்சதை. இதுவும் எப்போ முட்டை வைக்கணும்னு தெரில. ஆனால் பானைக்குள்ளே போயிட்டே இருக்கு. இந்த பானைக்குள்ளே மேலே வருது, ஃபீமேலும் பானைக்குள்ளே போகுது. ரெண்டும் போகும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து இது முட்டை போட்டோன்னா ஒரு அப்டேட் வரும் வீடியோ. இதுக்கு முட்டைக்கு என்னென்ன சாப்பாடு போடுறது, குட்டிக்கு முட்டையிலேருந்து பொறிச்சு வர குட்டிக்கு என்னென்ன சாப்பாடு போடுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். இந்த முட்டையை போடல, பார்ப்போம். இது விட்டு இந்த தொட்டி செட் பண்ணியே எப்படியும் ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரம் ஆச்சு. சரி, அப்புறம் பார்ப்போம்.